ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ இது. இது யாருக்கான வீடியோ அப்படின்னா எல்லாருக்காக வீடியோ. அதாவது இன்னும் மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் 10 வருஷமாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ அனைவருக்கும் பொருந்தும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது எப்படின்னா, இப்போது நம்ம வீடியோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1400க்கும் மேலே போயிட்டுருக்கு. சார், இந்த மொத்த வீடியோவும் நான் பீட் பண்ணுற அளவுக்கு இந்த வீடியோ இருக்குன்னா என்னுடைய பார்வையில் கண்டிப்பாக உண்டு. ஆனால் உங்களுடைய லைக்ஸ் பொறுத்து தான் அந்த எந்த அளவுக்கு அந்த வீடியோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ற விஷயம் நான் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். நானும் ஷேர் பண்ணலாம், நீங்களும் ஷேர் பண்ணலாம். மேபி நீங்கள் வீடியோ லைக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் அந்த வீடியோ ஓகே பரவாயில்ல, பக்கா வீடியோ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். டைட்டில் சைக்காலஜி அப்படின்னு பார்த்துருப்பீங்க, தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, சைக்காலஜி. சார், இந்த சைக்காலஜினா என்ன நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சொல்லுவாங்க, சைக்காலஜி அப்படின்னா இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், கண்ட்ரோலு, செல்ஃப் டிசிப்ளின்னு, அப்படி இருக்கணும் அப்படின்வாங்க. சைக்காலஜி அப்படின்றது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தெரிஞ்சதை மார்க்கெட்டில் பண்ண விடாது நம்மளை. அதாவது நமக்கு என்ன தெரியுமோ அதை மார்க்கெட்டில் நம்மளை பண்ண விடாது. நமக்குள்ளவே ஒளிஞ்சிட்ருக்க ஒரு வில்லன், நமக்கு எதிரானவன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நீங்கள் என்னவா இருக்கிறீங்களோ உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தன் உங்களுக்குள்ளே ஒளிஞ்சிட்ருப்பான். உங்களை அந்த வேலையை பண்ண விட மாட்டான். அவன் பேர் தான் சைக்காலஜி. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்கள எதிர்க்க தேவையில்லை. அந்த சைக்காலஜியை நீங்கள் எதிர்க்கக்கூடாது. அவனை ஃப்ரெண்டாக பண்ணிக்கோங்க. சிம்பிள். ஒரே வாழ்க்கையில் வேறு வழியே கிடையாது. இப்போது நமக்கு பிடிக்காதவங்க ஒருத்தர் வாழ்க்கை துணையாக வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வரதை விட நாம் அவங்க வழிக்கு போயிடுறது பெட்டர். என்னுடைய வியூவில்னா ஸ்மூத்தாக போகும். அதே மாதிரி தான் அந்த சைக்காலஜி அப்படின்றது என்னென்னா, நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நீங்கள் நினைக்க உங்களை அது கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போது எப்படி அப்படின்னா கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்கலாங்க. இப்போ நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு 1 லேக் கொடுத்துட்டு ஒரு வெபினாரோ செமினாரோ கற்றுக்கிட்டீங்க. நல்ல ஒரு உண்மையான ஒரு மென்டர், அவர் நல்லா சொல்லி கொடுத்தாரு, பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்தாரு, எல்லாமே சரியாக இருந்தது. நீங்கள் என்ன சொல்லி நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்து கற்றுக்கிட்டதுக்கு ஒர்த்துது. உங்களுக்கும் தெரியும், அது நல்லாவே தெரியும். சூப்பராக கற்றுக்கிட்டீங்க. அதை வச்சு உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ கற்றுக்கிட்ட விஷயத்த அந்த லைவ் மார்க்கெட்டில், சார்ட் ரன்னிங் மார்க்கெட்டில் உங்களால் அப்ளை பண்ண முடியலை. அதுதான் சைக்காலஜி. அதாவது நீங்கள் ட்ரெண்ட் லைன் நீங்கள் ட்ரா பண்ணி ரேஷன்ஸ் சொல்கிறீங்க. ட்ரெண்ட் லைன் 3 கனெக்ட் பண்ணுறீங்க, கனெக்ட் ஆகுது, இதுக்கு மேலே போனால் பை ஆகுது, இந்த ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்க. ரைட், ஓகே. இதெல்லாம் ஆஃப்டர் மார்க்கெட் ரன் பண்ண சொல்ல பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஆனால் ரன்னிங் மார்க்கெட்டில் ஏன் எல்லாராலையும், நான் சொல்லுறேன்னா எல்லாராலையும் இந்த சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்ண முடியாததுக்கு காரணம் இதுதான். ஏன்னா உங்களுக்கு எதிராக அது செயல்படும். உங்களுக்கு எதிராகவே செயல்படும். உங்களை யோசிக்க விடாது. ஆஃப்டர் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் 1008 ட்ரெண்ட் லைன்லாம் போடுவீங்க. இதுக்கு பிரேக் டவுன் ஆச்சு, இங்கே பிரேக் அவுட் ஆச்சு, இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு, இங்கே ரேஷன்ஸ் எடுத்துச்சு, அதுக்கப்புறம் ஓகே. ஆனால் ரன்னிங் மார்க்கெட்டில் உங்களை அப்ளை பண்ண விடாது. ஸோ என்ன பண்ணணும்னா நீங்கள் அதுக்கு பணிஞ்சு போகணும். ஸோ உங்கள் சைக்காலஜி என்ன சொல்லுது, ஃபஸ்ட்டு அதை பார்க்கணும். சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட்டில் அங்கங்கே நான் ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லுது. எனக்கு ரேண்டமாக ட்ரேட் எடுப்பேன். ஏதோ ஒரு உங்கள் சைக்காலஜி என்னென்னா, டைரெக்டாக உங்களுக்கு ஷார்ட் டைம் ஃப்ரேமில் போய்ட்டு எப்பவுமே ஒரு 5 நிமிஷம் இல்லை 1 நிமிஷத்துக்கு இமீடியட்டாக ட்ரேட் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்க, இந்த ஏரியாவுக்கு உள்ளே வந்துருப்பீங்க. ஒரு கேண்டில் க்ரீன் வரும், ஒரு கேண்டில் ரெட் வரும். ஸோ கீழே போனால் ட்ரேட் எடுத்து மேலே ஸ்டாப் லாஸ் போடு அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாப் லாஸ் போடுன்னு சொல்லுது. அதுவும் ஒரு சில டைம் தான் சொல்லுவோம். ஒரு சிலருக்கு ஸ்டாப் லாஸ்லாம் போடாதுன்னு சொல்லும். எது சைக்காலஜி மைண்ட் செட்டுன்னா, ஸ்டாப் லாஸ்லாம் போடாத, எப்படின்னா கொஞ்சம் மேலே போய்ட்டு அப்புறம் கீழே வந்துட போகுது, அதிகம் ஸ்டாப் லாஸ்லாம் போடுற அப்படின்னு சொல்லும். ஓகேங்களா? அப்படி ஃப்ரெண்ட்ஸ், அந்த சைக்காலஜியை நீங்கள் ஃப்ரெண்டாக பண்ணிங்க, ஸ்மூத்தாக விடுங்க. ரொம்ப இறுக்கி பிடிக்காதீங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் பணம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில், அந்த அளவுக்கு சைக்காலஜி உங்களை ஆப்ரேட் பண்ணும். ஃபஸ்ட்டு அந்த சைக்காலஜி நீங்கள் ஸ்மூத்தாக விடுறதுக்கு காரணம் என்ன, உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் எந்த அளவுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில், நான் சொல்கிறது நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் எந்த அளவுக்கு அதிகமான பணம், மேபி உங்கள்கிட்ட 10 இருந்தாலும் சரி, 5 இருந்தாலும் சரி, ஏன் 1 லட்சம் இருந்தாலும் சரி, அது பெரிய அளவுக்கு பணம் இருந்ததுனால உங்களை சைக்காலஜி ஃபுல்லாக அடிக்ட் பண்ணும்.
சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணுறது, அதாவது நீ கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்கிறத விட அதை வந்து நார்மலாக வச்சுக்கிறது என்னென்னா, உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் லோயஸ்ட் அமௌண்ட் 5,000 to 10,000 rupees அமௌண்ட்டை கம்மியாக வச்சுக்கிட்டா அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? இப்போது 2 வகையாக பிரிச்சுக்கலாம். இப்போது டெக்னிக்கல் அனாலிசிஸ் சரி, ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் என்ன ஒரு சார்ட்டெல்லாம் ரீட் பண்ணலாம் படிச்சிருங்க, எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக உங்களுடைய ஒர்க்கிங்லாம் ஒர்க் ஆகுது. எப்படி ஆஃப்டர் மார்க்கெட்டில், லைவ் மார்க்கெட்டில் என்னென்ன பிரச்சனைங்க வருது அப்படின்னா தான் நீங்கள் கற்றுக்கிட்டதை இங்கே ட்ரெண்டை ட்ரா பண்ண மாட்டீங்க. எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன், நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதை வந்து அப்ளை பண்ணுறதுல நான் சொல்ல மினிமம் 1 hour சார்ட் பாருங்கப்பா, 1 hour சார்ட் பாருங்கள் அப்படின்னு யாரும் பார்க்குறது கிடையாது. எடுத்த உடனே 5 நிமிஷம் 1 நிமிஷம் டைம் ஃப்ரேம், 5 minutes 1 minute டைம் ஃப்ரேம் எடு ட்ரேடு. ஏன் ட்ரேடு எடுக்கணும் தெரியல சார், ஆனால் எடுத்துட்டேன், லாஸ் ஆகிடுச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறது. இதுதான் ஸ்டாப் லாஸ் போடாமல் ஆவரேஜ் பண்ணுறாங்களே, ஸ்டாப் லாஸ் போடாமல் ஆவரேஜ் பண்ணுறாங்களே, என்னோட லாஸை ரிகவர் பண்ணிடணும், எவ்வளோனா கீழே போடணும், திரும்ப மேலே போக சொல்ல ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிடுறேன் சொன்னாங்களே, அதுவும் சைக்காலஜி தான். ஏன்னா மனசு ஒத்துக்காது. நான் சொல்ல நல்லா புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு 5 ரூபா சொல்லுவேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 5 ரூபா ஸ்டாப் லாஸ் போடுங்க, ஒரு 6 ரூபா டார்கெட் வைங்கன்னு சொல்ல வச்சிங்களேன். ஸ்டாப் லாஸ் போடுங்கன்னு சொல்கிறேன், ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் கீழே வந்தவுடனே இந்த 5 ரூபா கொடுக்க மனசு வராது, மனசு ஒத்துக்காது. 5 ரூபா என்ன, 1 ரூபா கூட நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்க மாட்டேன், எனக்கு லாஸ் ஆகக்கூடாது, எனக்கு 1 ரூபா கூட லாஸ் ஆகக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொல்கிறது ஒன்று, ஆனால் மனசு செய்கிறது ஒன்று. லாஸு உங்களுடைய சைக்காலஜி ஒத்துக்காது. ஒரே 1 ரூபா கூட லாஸ் கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்லும். நீங்கள் வந்து ஸ்டடி பண்ண சொல்ல 5 ரூபா ஸ்டாப் லாஸ் கொடுக்குறேன்னு ஆர்டர்லாம் போட்டுருவீங்க. ஆனால் ப்ரைஸ் உங்களுக்கு எதிராக மூவ் ஆக சொல்லும், நான் ஏன் கொடுக்கணும் 1 ரூபா ஸ்டாப் லாஸ், நான் ஏன் 5 ரூபா ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும், எப்படி சைக்காலஜி சொல்லும். ஸோ சைக்காலஜி சொல்கிறத மார்க்கெட் கேட்குமா? ஸோ மார்க்கெட் படிப்படியாக கீழே 7 ரூபா 8 ரூபா லாஸ் ஆகிட்டு சொல்லும். அப்போ மார்க்கெட் என்ன சொல்லும், சரி திரும்ப மேலே போய்ட்டு 5 ரூபா வருது இல்லையா, அப்புறம் ஸ்டாப் லாஸ் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் சைக்காலஜி சொல்லும். இது மார்க்கெட் கீழே வந்ததுக்கப்புறமா 8 ரூபா லாஸ் ஆகிருக்கும். ஸோ லைட்டாக ரிகவருக்கு 5 ரூபா போகும், 5 ரூபா போக சொல்ல இங்கே கட் பண்ணிக்கிறேன்னு சொல்லும். 5 ரூபா போகிறது மாதிரி திரும்ப கீழே வந்து 10 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். ஸோ மார்க்கெட் ட்ரெண்டு இப்படி தான் போகும் எப்பவுமே. இது லாஸ் ஆக சொல்ல கண்டிஷன். இதே சைக்காலஜி உங்களுக்கு ஃபேவராக போகுதுன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் 5 ரூபா 6 ரூபா ப்ராஃபிட் வச்சுருக்கீங்களே, 6 ரூபா ப்ராஃபிட் எக்ஸ் சொல்லுங்கள். சைக்காலஜி என்ன சொல்லுன்னா, நீங்கள் ப்ராஃபிட் கொஞ்சம் 1 ரூபா 2 ரூபா போனவுடனே போதும் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோன்னு சொல்லும். போதும், வந்த ப்ராஃபிட் போதும், புக் பண்ணிக்கோ. ஆஹா 2000 ரூபா ப்ராஃபிட்டில் காமிக்குது, எடுத்துகிட்டு ஓடிடு, போதும், திரும்ப மார்க்கெட் இப்படி கீழே போயிடும், போதும் புக் பண்ணிக்கோ. இதுதான் சைக்காலஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சைக்காலஜின்றது வந்து ரொம்ப தூரம் தள்ளி தேடாதீங்க. நான் சொல்கிறது 2 சிம்பிள் லாஜிக் இங்கே தான் இருக்கிறது. ஒன்று, சார்ட்டை ஸ்டடி பண்ணாமல் ரீட் பண்ணாமல் ட்ரேட் எடுத்துரும். அதாவது ரேண்டமாக எங்கே வேணாலும் என்ன சொல்ல எதுவுமே பார்க்காது, ஜஸ்ட் பையோ சேலில் எடுத்துகிட்டு கொஞ்சம் ப்ராஃபிட்காக ஆசைப்படும். அதாவது ரொம்ப லிட்டில் பிட் ப்ராஃபிட். உங்கள் 100% நீங்கள் டார்கெட் வச்சுக்கிங்கன்னா வெறும் 20% போதும், புக் பண்ணு அப்படின்னு சொல்லும். ஆனால் லாஸில் இருக்க சொல்ல என்ன சொல்லுன்னா, இல்லை லாஸில் இருக்க சொல்ல ஒரு 1000 ரூபாய் லாஸ் ஆகிருக்கும், பார்க்கலாம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லும். 2000 ரூபாய் லாஸ் ஆகும், பார்க்கலாம் வெயிட் பண்ணுன்னு சொல்லும். 5000 ரூபாய் லாஸ் ஆகும், பதபதிக்கும், மனசு பதபதிக்கும். பெயின் உங்களுக்கு தான், லாஸ் உங்களுக்கு தான். ஆனால் சைக்காலஜி என்ன சொல்லும், குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிடும். ஏதோ 6000 ரூபாய் 7000 ரூபாய் லாஸில் போக சொல்லும், எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லும். சரி மேலே போனால் கொஞ்சம் ரிகவரை சொல்ல ஒரு 5000 ரூபாய் லாஸ் கம்மியாக காமிக்கும், அங்கே ப்ராஃபிட், அங்கே லாஸை புக் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அது போயிடும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுங்கன்னா, லாஸை நேசிங்க, ஸ்டாப் லாஸை நேசிங்க. 1 ரூபா நீங்கள் வந்து ப்ராஃபிட் ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல தவிர, எனக்கு 5 ரூபாய் 4 ரூபாய் என்ன நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த லாஸை நான் தைரியமாக கொடுத்துட்டு வருவேன். ஏன்னா இந்த 5 ரூபா நீங்கள் கொடுக்க முடிஞ்சால் தான் இந்த 6 ரூபா ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த 5 ரூபா நான் கொடுக்க மாட்டேன், 1 ரூபா கூட நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்க மாட்டேன், இல்லை எனக்கு ஸ்டாப் லாஸே கொடுக்க மாட்டேன், நான் வெயிட் பண்ணியே பண்ணுவேன், எனக்கு க்ரீனில் தான் வேணும், எனக்கு ப்ராஃபிட்டில் தான் வேணும்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து 0. உங்களுடைய கேபிட்டல் கண்டிப்பாக வாஷ் அவுட். அதில் சான்ஸே கிடையாது. அதில் வந்து ஃப்ரண்ட்டில் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. யாரெல்லாம் மனமு வந்து ஸ்டாப் லாஸை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ, ஒரு வணக்கத்தோடு ரெஸ்பெக்டோடு ஸ்டாப் லாஸ் அக்செப்ட் பண்ணாங்களோ, கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. எந்த ஒரு பெயின் இருக்கக்கூடாது. ஸ்டாப் லாஸ் கொடுக்க சொல்ல ஒரு லிட்டில் பிட் பெயினே இருக்கக்கூடாது. ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து இருக்கும் கண்டிப்பாக, அந்த வந்து லெவல் தாண்ட சொல்ல அந்த பெயின் இருக்கும். அந்த பெயின் ரிலீஸ் ஆகும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃப்ரண்ட் சைடு போய்ட்டு இருப்பீங்க.
ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.